கோவையில் 6 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றது பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்த 6 வயது சிறுமி அங்குள்ள பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று முன்தினம் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி மாயமான நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமியின் உடலில் இரத்த காயங்கள் இருந்தன. இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிறுமி கொலை செய்யப்பட்டது பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து பாக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைத்துள்ள போலீசார் சந்தேகத்தின் பேரில் 6 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கொலை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி துடியலூர் சந்திப்பில் சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தால் துடியலூரில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. இந்த ரகசியமா போலீஸுக்கு போய் ரகசியமா பேசுறது பேச்சுவார்த்தை எதனாலும் எங்க கண்ணு முன்னாடி காட்டணுங்க நடக்கணுங்க. அதுதான் எங்க கோரிக்கைங்க. இப்போதைக்கு குடிச்சு வச்சிருக்கோம், விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க கேட்டு நேத்துல இருந்து நாங்க கேட்டுருக்கிறோம். எங்க முன்னாடி கொண்டு வந்து நான் காமிங்க யார் குற்றவாளி யாருன்னு நாங்க பாக்கணும்னு சொல்றாங்க. முடியாது, கொண்டு வர முடியாது சொல்றாங்க. இதனிடையே குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர். காவல்துறையின் விசாரணை போதுமானதாக இல்லை என்றும் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். குற்றவாளிகள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். போராட்டம் நடத்தும் மக்களின் உணர்வுகளை மதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர் சில பேர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி காவல்துறை அனைத்து தரப்பு தகவல்களையும் கேட்டு சரியான யார் அந்த கைதியை அல்லது யார் இதில் தொடர்பு இருக்கிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக வெகு விரைவில் கொண்டு வருவாங்க. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன, யார் இதை பண்ணியிருக்கிறாங்க, அதனுடைய பின்னணி என்ன, முழு உண்மை சம்பவங்கள் வரும்.